அழகிய தமிழ் மகள் ஸ்பெஷல் பார்ட்னர் ஹேட்சன் கர்ட் கோ பிரசன்டட் பை நிப்பான் பெயிண்ட் ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். நீ சமைச்சதுன்னு தெரிஞ்சா இந்த வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க. இப்ப பாரு, எங்க வீட்ல யாருமே பசி தாங்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பசி வயித்த கெல்லு போகுது, எதையாவது சாப்பிடலான்னு தன்னால ஓடி வருவாங்க. இங்க நீ சமைச்சதை தவிர வேற எந்த ஒரு ஐட்டமும் இல்லை. அதனால நீ சமைச்சுதான் அவங்க சாப்பிட்டுதான் ஆகணும். ஏன் சார் அவங்களுக்கு பிடிக்காததை வற்புறுத்தி சாப்பிட வைக்கிறீங்க? அதுவும் பசி தாங்க மாட்டாங்கன்னு வேற சொல்றீங்க. பாவம் சார் அவங்க. அப்படிலாம் கிடையாது. பசி வந்தா 10 பறந்து போகணும்னு கேள்விப்பட்டது இல்லையா? சரி வா. ஐயோ பசிக்குதே. அவங்களுக்கு பிடிக்கலன்னா பேசாம இருக்க வேண்டியதானே. என்னையும் சேர்த்து சாப்பிட விடாம பண்ணிட்டாங்க. பசி வேற தாங்க முடியல. ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கும். ஐயோ என்ன ஒண்ணுமே இல்ல. பசிக்குதே. என்ன பண்றது? சாப்பாடு இருக்கு. சாப்பிட வேண்டியதுதான். இந்த தண்ணி சாரிண்ணா, பசி தாங்க முடியல அதான். சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணா. இவ்வளவு டேஸ்டா ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. சரி சரி சாப்பிடு. நான் உன்னோட பெரியவன், என்னாலேயே பசி தாங்க முடியல. சின்ன பொண்ணு உன்னால எப்படி தாங்க முடியும்? சாப்பிடு. இந்த பொரியலையும் குழம்பு எடு. நல்ல வேலை அம்மா சொல்லி சாப்பிடாம இருந்திருந்தோம். நல்ல சாப்பாடும் மிஸ் பண்ணிருப்போம். ஐயோ, உங்க அண்ணி எதுக்கு இங்க வரா? என்ன மது, நீ இங்க வந்து நிக்கிற? நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? அது எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி, அதான் அப்படியே இங்க வந்துட்டேன். நீ ஏன் வந்த? எனக்கும் தூக்கத்துல நடக்கிற வியாதி தான், அதான் உங்களை மாதிரியே நானும் வந்துட்டேன். அடிச்சு நான் போறேன். உண்மையை சொல்லு. பசி பொறுக்க முடியல, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏண்டி, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? புருஷனும் பக்கத்துல பட்னி அதெல்லாம் படுத்திருக்கேன், அவனையும் கூப்பிடணும்னு உனக்கு தோணுச்சா?
என்னங்க பண்றது? புருஷன் பொண்டாட்டின்னு பசிக்கு தெரியுமா என்ன? ஆ, இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு. சரி சரி, ஒரு தடவை வந்துட்ட. இந்தா ஒரு பிளேட் எடுத்து போட்டு சாப்பிடு. அப்படியே குழந்தைங்களுக்கும் போய் ஊட்டி விடு, பசியில் இருப்பாங்க. இல்லைன்னு வை, அவங்களும் தூக்கத்தில் நடக்கிறான்னு கீழே வந்துட போறாங்க. இல்லங்க, பூங்குடி அப்பவே குழந்தைங்களுக்கு பசிக்குதுன்னு ஊட்டி விட்டுட்டா. அப்படியா? அப்படின்னா இந்தா சாப்பிடு. சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. நல்லா இருக்குல்ல? ம், என்னங்க என்னாச்சுங்க? ஆ, அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தாகமாக இருக்கு, தண்ணி வேணும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இல்லைம்மா, இந்த தண்ணி வேண்டாம். இந்த தண்ணி வேண்டானா விஸ்கி பிராண்டி அந்த தண்ணி வேணுமா? ஐயோ என்னம்மா, எனக்கு அந்த பழக்கலன்னு தான் உனக்கே நல்லா தெரியுமே. நெஞ்சு கறிக்குது, அதான் கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, நான் வரட்டுமா? இல்லை வேண்டாம்மா, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி போங்க. ஆ, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஐயோ, சத்தம் கேக்குதுங்க. யாரோ வராங்க போல இருக்கு. வா 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 வா. சீக்கிரம் வா. ஆஹா. ஓ. நம்ம மேல போயிடலாமா? மேல போயிடலாம். மேல போங்க. சீக்கிரம் போ. பசி வேற குடல பிக்குது. என்ன பண்றது? அவ சமைச்சதை பார்த்தாலே கோவம் வருது, எப்படி சாப்பிடுறது? பார்த்தா தானே கோவம் வரும், பார்க்காம கண்ணு மூடிட்டு சாப்பிட்டா. ஆஹா, சூப்பரா இருக்கே. அப்பா, இப்பதான் தெளிவா இருக்கு. சத்தெல்லாம் கிளம்பிட வேண்டியதான். ஸ்மெல் வருது, யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது?
என்னம்மாயா நீ இன்னும் முழிச்சிட்டு இருக்க? தூங்கலையா? என்னன்னே தெரியலங்க, ஒரே டிஸ்டர்ப்டாவே இருக்கு. சரி, தண்ணி குடிக்க போனீங்க, தண்ணி குடிச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஆ, அது சுட வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. என்ன தண்ணி குடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய ஏப்பமா? அது இல்லம்மா, நெஞ்சு கரிச்சதுல அது அப்படியே கேஸா ஃபார்ம் ஆயிருச்சு. அது தண்ணி குடிச்சதும் அப்படியே வெளியில வருது. சரி சரி, நீங்க தூங்குங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அதான் தண்ணி இங்கே இருக்குல்லம்மா, இதை குடிச்சுக்க. இல்ல, எனக்கும் நெஞ்சு கரிக்குது, நானும் கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வரேன். சுடு தண்ணி இருக்குல்ல? இருக்கு. ஆ, என்ன பசி! ஒருவேளை சாப்பிடலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தூங்கலான்னு பார்த்தா தூங்க கூட முடிய மாட்டேங்குது. என்ன எல்லாம் காலியா இருக்கு? நமக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் காலி பண்ணிட்டாங்களோ? ஒன்னத்தையும் காணும். ஐயோ, நமக்கு முன்னாடி சுடு தண்ணி குடிக்க வந்தவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. பந்திக்கு முந்தின்னு சொல்லுவாங்களே, அது கரெக்டா தான் இருக்கு. டைனிங் டேபிள்ல இருந்து ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எதுவுமே காணும். ஓகே பாஸ். பசி வேற வயித்த கிள்ளுதே. டப்பாவை யார் இங்க வச்சது? சாப்பாடு இருக்கு. யாராவது சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருக்காங்களா, இல்ல நமக்காக எடுத்து வச்சிருக்காங்களா? நமக்கு எதுக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி? யாராவது வரதுக்கு முன்னாடி நாம சாப்பிட்டுருவோம். நல்லா இருக்கே. அவ சமைச்சதை வேண்டான்னு சொன்னதுக்கு இவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கே. நல்ல வேளை யாரும் பார்க்கல. அப்பா, எப்படியோ வயிறு நிறைஞ்சிருச்சு. நல்ல வேளை
யாரும் பார்க்கல. அவர் சந்தேகப்பட்டு வர்றதுக்குள்ள நாம இங்கிருந்து போயிடலாம். ஐயோ. அவங்க அவ்வளவு வீரப்பா பேசிட்டு எல்லாரும் திருட்டுத்தனமா போய் சாப்பிட்டுட்டு வராங்க. பாத்தியா, எங்க வீட்ல எல்லாரும் சாப்பிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது தீபிகா ஒருத்தி தான். அவங்களாம் வரமாட்டாங்க சார். அங்க பாரு. ஐயோ, இவ்வளவு லேட்டாவா வருவ? இங்க ஒரு பருக்க கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களே. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுங்கிறது உனக்கு தெரியாதா? புலி திங்காது, எலியுமா திங்காது. பூங்கொடி சமைச்சதை யாருமே சாப்பிட கூடாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி நான் பண்ணிட்டேன் பாத்தியா? வா பூங்கொடி, இவ்வளவு அருமையா சமைச்ச உன் கைக்கு என்னெல்லாமோ தரலாம். சூப்பர். சொல்லு, உண்மையை சொல்லு. நீ தானே அப்படி பண்ண? ஐயா, நான் பண்ணலங்கய்யா. எனக்கு எதுவுமே தெரியாதுங்கய்யா. ஏய், உனக்கு தெரியாம எப்படி நடக்கும்? எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாதுங்க. உண்மையை சொல்ல போறியா இல்ல உன்னை கொன்னுட்டுமா? சொல்லு. ஐயா, எனக்கு சொல்ல மாட்டேன் நீ? உண்மையை சொல்லு. நீங்க என்ன கொன்னு குடல உருவி போட்டாலும் சரியா, நான் பண்ணலையா. உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு. பண்ணல, சத்தியமா சொல்றியா? நான் பண்ணலையா, நான் பண்ணலையா, சொல்லு, நான் பண்ணலையா. சொல்லு, சொல்லு. சொல்லு. ஐயோ, ஐயோ, போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. பண்ணாத தப்பா பண்ணனும் சொல்றீங்க. ஜீவா, ஏன் இப்படி பண்ற? ஜீவா, டேய், ஏன் அவன் அடிச்சிட்டு இருக்க? பண்ணதுக்கு இவன் நடிக்காம வேற நம்ம நான் பண்றது? எதுவும் பண்ணல மேடம். அப்படி என்னதாண்டா இவன் தப்பு பண்ணா? மா, திருடி இருக்காமா? இவன் வாசலை தாண்டி வீட்டுக்குள்ள வரவே மாட்டான்பா. ஒண்ணு இவன் திருடி இருக்கணும், இல்ல திருடினதுக்கு உடந்தையா இருந்திருக்கணும். என்னடா பணத்தை திருடிட்டானா? எவ்வளோ? பணம் தான் எப்ப செல்லாம போகுன்னு நமக்கே தெரியாது. அத திருடினா கூட போனா போகுதுன்னு விட்டுருப்பேன். சரி, வேற என்னதான் திருடினா? உன் செயினையா இல்ல மோதிரமா? என்னது? அதை விட காஸ்ட்லிமா. என்னதுடா? என்னத்த திருடினானா? எதை திருடி இருக்க கூடாதோ அதை திருடிட்டாமா. அதை திருடிட்டா. எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அதை திருடிட்டாமா. ஜீவா, என்னத்தை தான் திருடினா? அத சொல்லி தொலை. அது டேய், அதான் அம்மா இவ்வளவு தூரம் கேக்குறால, சொல்றா. என்னடா திருடனா அவன்? இவன் இவன் நேத்து பூங்கொடி சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு திருடிட்டாமா.